ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலை மணிக்கின்றேன். நான் இன்றைக்கி கருவேப்பிலை கறி செய்ய போகிறேன். அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், சூடாகிடுச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை, நான் காய வச்ச கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம மாற்றிடலாம். நம்ம வறுத்த கருவேப்பிலையை இந்த மாதிரி அப்படியே க்ரஷ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான பொருளை பார்க்கலாம். ஒரு 4 தக்காளி, இதையும் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு. இதுவும் கருவேப்பிலை வறுத்த அதே எண்ணெயில் கொஞ்சம் கூட சேர்த்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்க்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம் அதாவது உலுவா, 1 ஸ்பூன் ஜீரகம். இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க 4 தக்காளி பேஸ்ட் அதையும் ஊற்றிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் ஆகட்டும். அரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் காயப்பொடி, இதெல்லாம் நம்ம சேர்க்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சதுமே எண்ணெய் அப்படியே மேலே வந்து நிற்கும் பார்த்தீங்களா? இந்த டைமில் இதை ஆஃப் பண்ணிடுங்க. என்னடா கலர் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.